ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் ஸ்டேரிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து கேமில் ஸ்டேரிங் வீலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி என்ன ஃபைல் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கேமில் ப்ளே பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. இது வந்து கேமில் கொடுத்த ஸ்டேரிங் கிடையாது, நான் டவுன்லோட் பண்ணது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை தொட்டிங்கன்னா இவருடைய சேனலில் தான் போகும். இவருடைய சேனலில் ஒரு லிங்க் இருக்கும், ஜிபி லிங்க்குன்னு. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேரிங் வீல்னு ஒரு ஆப்ஷன் போட்டு ஜிபி லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபைடு கேட்கும். வெரிஃபைடு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். சரிங்களா. வெரிஃபிகேஷன் ஆன உடனே நம்ம வந்து 3 பேஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ 3 பேஜில் ஃபஸ்ட்டு பேஜ் 15 செகண்ட் பார்த்திங்கன்னா டைம் ஓடும். அந்த 15 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 15 செகண்ட்ஸில் அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், என்ன தேவைப்படுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த 15 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சு. இப்போ வெரிஃபைன்னு கேட்குது. வெரிஃபை நான் கொடுத்துட்றேன். வெரிஃபை கொடுத்த உடனே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண சொல்லும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூன்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. ஆட் வந்துருச்சு. ஆடை வந்து நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ செகண்ட் பேஜ்லேயும் அதே 15 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைம் ஓடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா. அதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. சரிங்களா. மோடி எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன். நிறைய வீடியோவில் இந்த மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா 15 செகண்ட்ஸ் முடிஞ்சு. இப்போயும் வெரிஃபை கேட்கும். வெரிஃபை கொடுத்துருங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி. அப்புறம் கண்டினியூ கேட்கும். கொஞ்சம் தூரத்தில் கண்டினியூவும் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த 3வது பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அதே 15 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைம் ஓடும். சரிங்களா. இந்த 15 செகண்ட்ஸும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 15 செகண்ட்ஸு வெயிட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம் தருவாங்க. அந்த 3 செகண்ட்ஸ் டைம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கெட் லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது மெத்தட்ஸு. சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா 15 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா. இப்போ சேம் அதே மாதிரி வெரிஃபைன்னு கேட்குது. வெரிஃபை நான் கொடுத்துட்றேன். வெரிஃபை கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட்னு வரும். வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. கீழே வந்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சேம் அதே மாதிரி கண்டினியூன்னு கேட்கும். கண்டினியூ நீங்கள் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா. கண்டினியூ கொடுத்திங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் நான் சொன்ன மாதிரி 3 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கு லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 3 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே கெட் லிங்க்குன்னு கொடுக்கும். கெட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ஷேர் மோட்ஸில் தான் போகும். அங்கே உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் டைம் கிடைக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா 6 செகண்ட்ஸ் அது டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட். சரிங்களா. இப்போ எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆன உடனே நம்ம ஃபோனில் ஜெட்அச்சீவர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் தான் மெயின் தேவை. இப்போ இதில் ஐலாண்ட் வீலிங் இருக்குல்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் கீழே வந்துடுங்க. கீழே வந்திங்கன்னா சேம் அதே ஃபைல் அதே நேம் போட்டு ஐலாண்டு ஸ்டேரிங் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைலில் நான் ஃபஸ்ட்டு மட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த 3ல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி கேட்கும். நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதே மாதிரி தான் சேம் இந்த 3 ஃபைலையும் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நான் ஒன்றை மட்டும்தான் காமிச்சிருக்கேன் டைம் இல்லாதனால. ஆண்ட்ராய்டு ஃபோன் போய்க்கோங்க. OBB com.malio கிளிக் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. அசெட்ஸ் பின் டேட்டா OBB ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லேடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் OBB ஆட் பண்ணலைன்னா நீங்கள் வந்துட்டு OBB + APK வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ண முடியாது. சரிங்களா. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் வீல். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் வீல் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மீதி 3 தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டைம் இல்லை எனக்கு. ஓகேங்களா.
மன்னிச்சுக்கோங்க. அந்த 3 இதை மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்டேரிங் வீல்ஸோட 2 படம் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்.